பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி உன்னதத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பாதப்படியில் நின்று உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இந்த நாளிலும் எங்களுக்கு அருளி செய்தீரே. இந்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய திவ்ய பிரசன்னத்தை உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தேடுவதற்கு எங்கள் இருதயத்தை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியிலே எங்கள் நடுவிலே தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 391 பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம். ஞான பாடல் 391. Sopra
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமாக ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக என் இயேசு சென்ற பாதையில் அவர் காட்டும் மாதிரியில் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். Alleluia, நான் செல்லுவேன்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஞ்சரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அருட்பணி மிஸ்ஸியோடே என்பது கடவுளின் பணி. கடவுளின் பணியில் பங்கேற்க, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து பணி செய்ய மனிதர்களாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திலே பிரதிபலிப்பவர்களே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து இயேசுவை தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் பிரதிபலிப்பவர்கள் ஒவ்வொருவரும் அருட்பணியாளர்களே. இந்த நாளிலும் நம்முடைய தியான தலைப்பு அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். இன்று வேத அறிவு பெருத்தவர்கள் இருக்கிறார்கள். வேதத்திலிருந்து ஆற்றலோடு போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் வார்த்தையினாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற உன்னதமான சத்தியத்தை கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆளுகையும் ஆசாரியத்துவமும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 49:10 படிக்கும்போது ஆளுகை யூதா கோத்திரத்தார் கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. உபாகமம் 10:8 ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரத்தார் கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய திட்டம் 2 ஊழியங்களையும் ஒன்றிணைத்தது. பரலோகத்திலே கேட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சத்தம் வெளிப்படுத்துதல் 5:9-10 வசனங்களில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த அழைப்பு உள்ளது. நாம் ஒவ்வொருவர் மீதும் ராஜரீக ஆசாரியத்துவ அழைப்பு இருக்கிறது. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? என்னுடைய ஆசாரியர்கள் ராஜரீகமானவர்கள். நீங்கள் யார் என்பதை ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் யார் என்பதை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பார்ப்போமானால், ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாக புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மாற்றமடையும். நமக்கே அந்த சத்தியம் ஆச்சரியமாய் இருக்கிறது. நானும் நீங்களும் யார் என்ற மிகப்பெரிய உண்மையைத்தான் 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. நாம் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். பழைய ஏற்பாட்டு ஒழுங்கின்படி ஆசாரியர்கள் யார் என்பதை யாத்ராகமம் 28:1 சொல்லுகிறது. கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். முதல் தியான தலைப்பு அதுதான்.
பாவ உலகிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். என் மீதும் உங்கள் மீதும் ஒரு ராஜரீக ஆசாரியத்துவ அழைப்பு இருக்கிறது. எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அந்த காலத்திலிருந்து பிரித்தெடுத்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தாரை போல இனி என்னுடைய இஷ்டப்படி நான் நடக்கக்கூடாது. பிறரை போல நீங்கள் வாழக்கூடாது. பிறர் செய்கிறதை எல்லாம் நானும் நீங்களும் செய்யக்கூடாது. கர்த்தருக்காக நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்குள்ளும் தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள்தான் லேவியர்கள், ஆசாரியர்கள். வேறு பிரிக்கப்பட்டவரிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ரோமர் 14வது அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, இனி நாம் நமக்காக வாழக்கூடாது. நமக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டியவர்கள். 1 கொரிந்தியர் 6:19 நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இந்த சரீரம் இனி நமக்கு சொந்தமானதும் அல்ல, கர்த்தருக்கு சொந்தமானது. காரணம், நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள் என்று 1 கொரிந்தியர் 7:23 சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருந்தனர். புதிய ஏற்பாட்டில் தேவன் தாம் இரத்தத்தை சிந்தி அவருக்கென்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இனி நம் மனம் விரும்புவதையும் மாம்சம் விரும்புவதையும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு இந்த சரீரம் சொந்தமானது. உலகத்தாரை போல இன்னமும் நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உலக மனுஷனைப் போலத்தான் நீங்கள் பேசுகிறீர்களா? நம்மிடம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 2வதாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தர்கள், ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பரிசுத்தர்கள். 1 பேதுரு 2:9 பேதுரு குறிப்பிடுகிறார், பரிசுத்த ஜாதி. நீங்கள் பரிசுத்த ஜாதி. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களிடத்தில் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். யாத்ராகமம் 22:31 தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடமும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம் பார்வையில், பேச்சில், நடை, உடையில் பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:7 பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். எனவே நம் சரீரமாகிய பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்து ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 4-6 வசனங்கள் சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய தயவை ருசி பார்த்த நாம், தேவனுடைய ஆசாரியர்களாகிய நாம், 1 பேதுரு 2:2 சொல்லுகிறபடி சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும்
பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட வேண்டும். இன்று கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாம் சிநேகிக்கிறோமா? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வளருகிறோமா? எபேசியர் 4:29 சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தையிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்று கெட்ட வார்த்தை பேசுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்திலே பக்தியானவர்கள்தான், ஆனால் வேலைக்கு செல்லும் இடத்திலே கெட்ட வார்த்தைகள், வீட்டில் மோசமான வார்த்தைகள், நண்பர்கள் மத்தியில் இரட்டை அர்த்தம் தருகின்ற வார்த்தைகள். நாம் பேசுவது பிறருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். தேவையற்ற தகாத வார்த்தைகள், வெட்டி பேச்சுகள் கூடாதென்று 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்பது வேதத்தினுடைய எச்சரிப்பு. எனவே நாம் அப்படிப்பட்ட இடங்களை, அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். காரணம், நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆசாரியர்கள். கடைசியாக, பரலோக சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்கள். ஆசாரியர்களுக்கு உலக ஆஸ்திகளிலே மற்ற கோத்திரத்தாரை போல அன்றைக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. 1 பேதுரு 2:9 பேதுரு குறிப்பிடுகிறார், நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, உலகத்தை சொந்தம் கொண்டாட வேண்டியவர்களும் அல்ல. உபாகமம் 10:8-9 கர்த்தர் லேவியர்களுக்குள்ளும் ஆசாரியர்களுக்குள்ளும் இந்த உலகத்தில் எந்த பங்கையும், சுதந்திர வீதத்தையும், ஆஸ்தியையும் கொடுக்கவில்லை. கர்த்தர் தான் அவர்கள் சொத்தாக, சம்பந்தாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், ஆசாரியர்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. தேவனுடைய ஆசாரியர்களாகிய நாம் பணத்தையோ, சொத்துக்களையோ, திறமையையோ, வேலையையோ, தொழிலையோ சார்ந்திருக்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். இன்று ஏன் சொத்து பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், ஏன் போட்டி பொறாமைகள்? காரணம், இந்த உலகத்தை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதையே இவைகள் வெளிப்படுத்துகின்றன. இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. பிதாவையே எல்லாவற்றிற்கும் சார்ந்திருந்த மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவை போல நாமும் பரலோகத்தின் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். உபாகமம் 26:1-15 முதற்பலன் அனைத்தும் கர்த்தருக்குரியது. அந்த முதற்பலனை கர்த்தர் லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கொடுத்தார். உலகத்தின் காரியங்களை ஆண்டவருக்காக நாம் உதறி தள்ளும்போது உச்சிதமானவைகளை, முதன்மையானவைகளை தேவன் நமக்கு தருவார். எனவே தன் கொலோசையர் 3:1-2 சொல்லுகிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் என்று பவுல் ஆலோசனை தருகிறார். கடைசியாக, பரமனின் சுவிசேஷத்தை பகர வேண்டியவர்கள். ஆசாரியர்கள் பரமனின் சுவிசேஷத்தை பகர வேண்டியவர்கள். 1 பேதுரு 2:9 பேதுரு சொல்லுகிறார், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டியவர்கள். நாம் சவக்கடலை போல தேங்கி நிற்க வேண்டியவர்கள் அல்ல. நம்மை அறிந்த கர்த்தரை, தம்மை நமக்கு வெளிப்படுத்திய கர்த்தரை பிறருக்கு அறிவிக்க வேண்டியவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆலோசனையை ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். ஜனங்களை சத்தியத்திற்கு நேராக நடத்தினார்கள். ஒரு நாளில் நாம் இருளில் வாழ்ந்தோம். இன்றைக்கு வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள். ரோமர் 1:14 சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடனாளிகள். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ராஜரீக ஆசாரியத்துவ அழைப்பு நாம் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. அந்த வாலிபன் வியாதியினாலே பீடிக்கப்பட்டான். அன்றைக்கு அவனுடைய வாயிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள். திடீரென்று மூக்கிலிருந்தும் இரத்தம் வர ஆரம்பித்து விட்டது. மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார்கள். பரிசோதித்த மருத்துவர்கள் இனிமேல் எந்த சிகிச்சையும் அளித்து பலனில்லை, டிபி முற்றி போய்விட்டது, இன்னமும் சில நாட்கள் தான் என்று சொன்னார்கள். வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். தனி அறையிலே வேதனையோடு அந்த வாலிபன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான். ஊராரெல்லாம் இதை கேள்விப்பட்டார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு சிறுமி இருந்தாள். ஆண்டவர் இயேசு எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரே, இந்த வாலிபனுக்கும் ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாலிபனை சந்தித்தாள். ஆனால் அந்த வாலிபனுக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலே பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு பயங்கர கோபம். இந்த வேத புத்தகத்தை கண்டவுடனேயே அவன் அந்த சிறுமியை பார்த்து என்னுடைய வீட்டிற்குள் நீ வரக்கூடாது என்று சொல்லி விரட்டி அடித்தான். மறுநாளும் அந்த சிறு பெண் அந்த வீட்டிற்குள் சென்றாள். மறுநாளும் மோசமாய் பேசி அந்த வாலிபன் விரட்டி அடித்தான். 5வது நாளும் அந்த சிறுபெண் சென்றாள். அவளிடத்திலிருந்து அந்த புதிய ஏற்பாட்டை பறித்து வீட்டினுடைய ஒரு மூலையிலே எரிந்துவிட்டு இனிமேல் இங்கே வரக்கூடாது என்று சொல்லி விரட்டி அடித்தான். சில நாட்கள் கடந்தது. அந்த வியாதி இன்னமும் அகோரமாய் மாற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அந்த புதிய ஏற்பாட்டை அந்த வாலிபன் பார்த்தான். அவன் நினைத்தான், இது கிறிஸ்தவர்களுடைய மத சம்பந்தமான சட்டங்கள், தத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டை வாசித்த பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அங்கே ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து அதிசயப்பட்டான். அவனுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு புதிய விசுவாசம் வந்தது. இது நாள் வரைக்கும் புத்த மதத்திலே அவன் வைராக்கியமாக இருந்தவன். இப்பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். தென்கொரியாவிலே மிகப்பெரிய எழுப்புதலுக்கு அந்த வாலிபன் காரணமாக இருந்தான். தென்கொரியாவிலே மிகப்பெரிய சபையை அந்த வாலிபன் ஸ்தாபித்தான். 6 லட்சம் அங்கத்தினர்கள் கொண்ட உலகத்தினுடைய மிகப்பெரிய சபை தென்கொரியாவினுடைய சியோலில் இருக்கிறது. அந்த வாலிபன் தான் போதகர் பால் யாங்கிச்சோ.
கர்த்தருக்கென்று ஒரு சிறுமி ஒரு நாள் செய்த அந்த பணிவிடை நிமித்தமாக ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு தேசத்தினுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது. கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ராஜரீக ஆசாரியத்துவ அழைப்பு பெரியோர் சிறியோர் எல்லார் மேலும் இருக்கிறது. நம்மை அதற்கென்று அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதி, பரலோக சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்கள், பரமனின் சுவிசேஷத்தை பாரில் பகர வேண்டியவர்கள் என்ற உணர்வோடு அர்ப்பணத்தோடு செயல்படுவோம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடல் 6. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. 6வது கீர்த்தனை பாடல். ஊற்றுனக்கிறங்கி
தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரை அன்புவை காதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளை ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை தியானிக்க ஆத்துமாவிலே பலப்பட கர்த்தர் தயவு பாராட்டினீரே. பாவ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நடக்கைகளை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஜாதியாய் பரலோக சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாய் பரமனின் சுவிசேஷத்தை பாரில் பகிர்ந்து கொள்ள வேண்டி கர்த்தர் எங்கள் மேல் தம்முடைய அழைப்பை வைத்திருக்கிறீரே. அந்த அழைப்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சுத்தம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்ட செபிக்கின்றோம். உங்களுடைய வார்த்தையின்படியே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சமூகத்திலே வாஞ்சையோடும் தாகத்தோடும் இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் கர்த்தர் திருப்தியாக்கி ஆசீர்வதித்தார்கள். மனச்சஞ்சலங்களோடு பாரங்களோடு வந்த ஒவ்வொருவரும் தேவன் தருகின்ற இளைப்பாறுதலோடு புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். பற்பல எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்திலே ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூர இடங்களில் இருக்கிற அருமையான திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருளும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் விசாரித்து இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து வாழ்வின் நன்மைகளை காண மேன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்ய செபிக்கும். உழைக்கிற தொழில் செய்கிற பிரயாசப்படுகிற அன்றாட கூலி வேலைக்கு சென்று வீட்டினுடைய நன்மைகளை தேடுகிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. மழை தாட்சியான இந்த நாட்களிலும் ஆசீர்வாதமான மழையை தந்து கர்த்தர் தேசத்திலும் சுற்றுப்புறங்களிலும் செழிப்பை கர்த்தரிடம் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நாடு முழுவதும் நடைபெற்ற தேர்தலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னமும் நடைபெறவிருக்கிற அடுத்த கட்ட தேர்தல்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து நல்ல முடிவை கர்த்தர் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் மூலமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்திலே நீதியும் நேர்மையும் பாரபட்சமற்ற தேவனுக்கு பயந்த தலைவர்கள் எழுப்பி தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற அதிகாரத்திலே அமர்ந்து தங்களுடைய நல்ல பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய செபிக்கின்றோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் அருளி செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களோடும் இருந்து அவர்கள் உத்தமமாய் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற சமாதானத்திற்கு ஏற்ற நல்ல முயற்சிகளை எடுக்க கர்த்தர் தயவு பாராட்டி ஜெபிக்கின்றோம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களிலும் திருச்சபையிலே நடைபெறவிருக்கிற சபை நாள் ஸ்தோத்திர ஆராதனைக்காக நற்செய்தி பெருவிழாவிற்காக விபிஎஸ் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதன் வழியாக திருச்சபையிலே கர்த்தர் பெரிய எழுப்புதலை அருளி செய்கிறாக. கர்த்தருடைய கரம் அந்த நாட்களிலே உடனிருந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
தொடர்ந்தும் திருச்சபைக்கு வெளியிலே செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். குமரி பேராயத்திற்காக, தந்த பேராயருக்காக, மற்ற எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிப்போடு செய்கிற நல்ல பணிகளின் வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரமுடன் இருக்கட்டும். தேவ சமூகத்தில் எங்களையே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேர்ல கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.